திருச்சிற்றம்பலம். திருமுறையோட சிறப்பு. திருமுறைனா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா 12 திருமுறைகள் உண்டு. திருன்னா தெய்வத்தை குறிக்கக்கூடிய சொல், முறைன்னா வாழ்க்கையை நன்னறிப்படுத்தக்கூடிய நூல் அர்த்தம். அதுக்கு திருமுறைகள்னு பேர். அப்படிப்பட்ட திருமுறைகள்ல முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் பாடி அருளியது தேவாரம். அடுத்த 3 திருமுறை திருநாவுக்கரசர் பாடி அருளி செய்தது. 4, 5, 6 தேவாரம், திருநாவுக்கரசர் தேவாரம். 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளி செய்தது தேவாரம். 8வது திருமுறை மாணிக்கவாசகர் பாடி அருளி செய்தது திருவாசகம். 9வது திருமுறை 9க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். 10வது திருமுறை திருமூல நாயனாரோட திருமந்திரம். 11வது திருமுறை 11க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள். 12வது திருமுறை தொண்டர் புராணம். 63 நான்மார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதுதான் திருமுறைகள், 12 திருமுறைகள். இந்த திருமுறையோட சிறப்பு என்ன நாமும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். திருமுறையே சைவநெறி கருவூலம், தென்தமிழின் தேன்பாகாகும், திருமுறையே கையிலையின் கண், சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூல, திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாம. திருமுறையை சைவ நெறி கருவூலம், சைவ சமயத்துக்கு பொக்கிஷம் போல இந்த திருமுறை. தென் தமிழ்நாட்டுக்கு தேன்பாகு அப்படின்னா இந்த திருமுறை தேனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. தேனோட குணம் தானும் கெடாது தேனு, தன்னை சேர்ந்த பொருளையும் கெட விடாது தேன். வருடக்கணக்கிலானதான் அந்த தேனில் சேர்ந்த பொருள் கெட்டு போகாது. அப்படிப்பட்ட அந்த திருமுறையை நம்ம பாராயணம் செய்கிறவங்களும் கெட்டு போக மாட்டாங்க, காதால கேட்கறவங்களும் கெட்டு போவாங்க. புண்ணியம். திருமுறையே சைவநெறி கருவூலம், தென்தமிழுக்கு தேன்பாகு, திருமுறையே கையிலையின் கண், சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், தமிழ் வேதம். இந்த திருமுறை பொதுவாக பார்த்தீங்கன்னா வேதங்களை நாம ஓத முடியாது, பிராமணர்கள் மட்டும்தான் ஓத முடியும். அப்படி ஓதக்கூடிய அந்த பிராமணர்கள்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வர்ணத்தார்கள் மட்டும்தான் அந்த 4 வேதங்களை ஓத முடியும். எல்லா பிராமணர்களும் ஓத மாட்டாங்க. ஆக அது மட்டும் கிடையாது, பெண்கள் ஓத முடியாது பிராமணர்கள். ஆக இந்த 12 திருமுறைகள் உள்ள தமிழ் வேதமாகிய தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், தொண்டர் புராணம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமும் ஓதலாம், பிள்ளைகள் ஓதலாம், பெண்கள் ஓதலாம். அப்படிப்பட்ட திருமுறையானது கையிலையின் கண்ணாகிய சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், தமிழ் வேதம். சிவபெருமானாலே காதால கேட்டது. இதோட ஒரு சிறப்பு வேணும்னா சிறப்பு கிடையாது, அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கது. சிவபெருமான் காதால கேட்டிருக்கார், விரும்பி விரும்பி கேட்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார், அடியெடுத்து கொடுக்கிறார். அதுபோல சிவபெருமானே கரம் மருந்து எழுதிய தெய்வ நூல் தான் அந்த திருமுறை திருவாசகம். 51 பதிகம், 658 பாடல் கரம் மருந்து எழுதுறார். இன்னைக்கு ஒரு நோட்ல ஒரு 2 புக்கை பாரா எழுதணும்னா நமக்கு கை வலிச்சு போயிடும், மணிக்கட்டு வலிச்சு போயிடும். இவர் என்ன பண்றார், 51 பதிகம். பதிகம்னா பல பாடல்கள் கொண்டதுதான் பதிகம். தேவாரத்தில் 10க்கும் மேற்பட்ட 11 பாடல்கள் கொண்டதான் ஒரு பதிகம். திருவாசல தான் இன்னும் நிறைய பாடல்கள், 20 பாடல்கள்லாம் இருக்கும். 51 பதிகம், 658 பாடல், எல்லாம் பெரும் பெரும் பாடல்கள் கரமருந்து எழுதுற அந்த சிறப்பு மிக்கது இந்த திருமுறை திருவாசகம். நடராஜன் கரம் பறந்து எழுதிய தெய்வ நூல், தெய்வத்தோட நூலை சிவருமானே கரமந்து எழுதிய நூல். இதோட இந்த சிறப்பு எது இந்த திருமுறைக்கு வேணுமா? இதை படிக்காம நம்ம இருக்கிறதா? நாமும் படிக்கணும், நம்ம பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும். சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்திடும் சிரிப்பிற்றாம. சிவருமானாலே காதால கேட்டது, கையால எழுதினது, வாயால சொன்னது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கெல்லாம் முதலடி எடுத்து கொடுக்கிறார். பித்தா பிரசூடி அப்படின்னு தில்லைவாள் அந்தரம் அடியாருக்கு மடியன்னு முதலடி எடுத்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது இந்த திருமுறை. நாமும் படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். திருச்சிற்றம்பலம்.